இந்த வாழ்வாதாரங்கள் மீள் குடியேற்றம் ஆரம்பித்ததிலிருந்து அநேகமாக எல்லா நிறுவனங்களும் இந்த வாழ்வாதாரத்தை கொடுக்கிறார்கள். ஒன்று பொருத்தமற்ற வாழ்வாதாரங்களாக இருக்குது. அதாவது மீன் பிடிக்கிறவருக்கு நாங்கள் அதுக்குரிய உபகரணத்தை வழங்காமல் கொடுப்பது. மற்றது இல்லாட்டி முழுமைப்படுத்தப்படாத வாழ்வாதாரங்கள் சொல்லலாம். முழுமைப்படுத்தப்படாத வராங்கன்னா உதாரணமாக கோழி வளர்க்க ஒரு ஆள் தேவைப்படுகின்றால் அவருக்கு கோழியை மட்டும் வாங்கி கொடுப்பது கூடு கட்டுறதுக்கு வசதி இல்லை. அப்போ அவர் கோழியை வாங்கி கொண்டு ரம்முக்குள்ளதான் கொடுக்கார். ரம்முக்குள்ள விடைக்குள்ள கொண்டு பூனை காட்டு பூனைக்கு பிடிக்கும், இதாட்டி அவருடைய கோழி அழிவடைஞ்ச நிலைக்கு போகும். அப்போ அவர் ஒருக்கா வாழ்வாதாரம் பெற்றிருந்தால் அது கிடைச்சு. அதை விட தையல் மிஷின் கொடுக்குறாங்க, அதாவது தையல் இயந்திரங்கள் கொடுக்கணும். அதுவும் மேலே முழுமைப்படுத்தப்பட்டதாக அவர்களோட தையல் பயிற்சி பெற்றவர்களாக இல்லை. சில நேரம் அதுக்கு ஒரு மார்க்கெட் பண்ணுறதுக்காக அந்த தையலை உபகரணத்தை பெற்றுக்கொண்டோம். ஆனால் தச்சிட்டு அதை தான் எப்படி சந்தைப்படுத்துறது, சந்தை வாய்ப்பு இல்லாத நிலையில கூட அநேகமான நாட்கள் அப்படி இருக்கணும். மற்றதாக தொடர்ச்சியான பயிற்சி இல்லாததும் ஒரு தையல் மிஷினை வாங்கி வீட்டை வச்சு போட்டு நாங்கள் இருக்கணும். அவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு அரமணியமாக்க இருக்கின்றோம். சுயதொழில் இலகு கடனை கொடுக்கணும் என்பது உண்மையில் நாங்கள் சுயதொழில் செய்பவர்களுக்கு அல்ல, செய்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு அந்த தொழிலில் ஒரு தளர்ச்சி நிலை இருக்கின்றது என்று இனங்காணும் பட்சத்தில் அவர்களின் சம்மதத்தோடு ஒரு மீள கட்டுகின்ற ஒரு இலகு தகவலை கொடுப்பனவாக, அது லோன் என்று மற்ற பேங்குகள் கொடுப்பது போல நாங்கள் அதிகமான வட்டியோ அல்லாட்டியோ ஒரு குறிப்பிட்ட காலத்திலோ கட்டி முடிப்பதல்ல, ஒரு குறிப்பிட்ட சொற்ப தொகையாக கட்டக்கூடிய அளவுக்கு காலத்தை நீடித்து நாங்கள் அவர்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அந்த தொழிலில் ஒரு தளர்ச்சி நிலை ஏற்படாமல் தொடர்ந்தும் அதனை கொண்டு நடாத்தக்கூடிய வகையிலே நாங்கள் இப்படியான செயல் திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றோம். இது எதிர்வரும் 17ஆம் தேதி இந்த அங்குரார்ப்பண நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த செயல் திட்டங்களை நன்கு முறையில் முன்னெடுப்பதற்கு எங்களோடு கரம் கோர்க்க இந்த மனித நேயம் கொண்ட அந்த உள்ளங்கள் இந்த இங்கு இருக்கின்ற ஊடக மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அல்லது இந்த ஊடகங்கள் உண்மையில் எமது நிலைப்பாட்டினை புரிந்து கொண்டு அல்லது இந்த தேவையினை புரிந்து கொண்டு எங்களோடு கரம் கோர்க்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்பதோடு, எம்முடைய நிறுவனம் எந்த விதத்திலும் வெளிப்படைத்தன்மையோடு இல்லாமல் இயங்குகிறனற்றதல்ல. நாங்கள் உண்மையில் வெளிப்படையோடும் ஒரு நிதி ஈட்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் நம்பிக்கையோடும் நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதன்படியே நிதி வழங்குனர்கள் முன்வரும் பட்சத்தில் அவர்களினுடைய இசைவாக்கத்துக்கு அமைவாக நாங்கள் எங்களுடைய நிதி வெளிப்பாடுகளை அவர்களுக்கு உடனுக்குடன் சமர்ப்பிப்போம் என்பதிலையும் தலைவர் என்ற வகையில் நம்பிக்கை கூறி எனது இந்த வேண்டுகோளை தயவு செய்து புரிந்து கொண்டு அனைவரும் எமது பாதிக்கப்பட்ட இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இப்படியானவர்களினுடைய ஒரு நிலைவேறான வாழ்க்கைக்கு உதவி செய்து அவர்களையும் சமூகத்தில் உயர்த்துவதற்கு எல்லோரும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டு இந்த ஊடக மாநாட்டுக்கு சந்தர்ப்பத்தில் இருந்தவைக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி.